இதுதான் இஸ்லாம் என்று சொன்னாலும் கூட என்னுடைய தந்தையும் என்னுடைய மூதாதையர்களும் இந்த அமல்களை தானே செய்தார்கள், இந்த வணக்கத்தை தானே செய்தார்கள் என்று அதில் தொடர்ந்து இருப்பவர்களை அல்லாஹ் சொல்லுகின்றான் அவர்கள் விளங்கிக் கொள்ளாத சமூகம் என்று. எண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் உங்களுக்கு அற்புதமாக இறக்கி வைத்திருக்கின்ற அந்த அல் குர்ஆனின் பால் நீங்கள் வாருங்கள் என்று அவர்களை நீங்கள் அழைத்தால் அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ்வுடைய தூதரின் சுன்னாவின் பால் நீங்கள் அவர்களை வாருங்கள் என்று அழைத்தால் அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய சாதாக்கள், எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு எதை கொடுத்தார்களோ அதுதான் எங்களுக்கு போதும். நாங்கள் நோன்பு நோக்கின்ற போது எங்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் நவைத்து சமூகத்தை சொல்லி தந்திருக்கிறார்கள், எனவே நாங்கள் அதைத்தான் பின்பற்றுவோம். எங்களுடைய பொய் பேசக்கூடாது, நீங்கள் புறம் பேசக்கூடாது, நீங்கள் அந்நிய பெண்களை பார்க்க கூடாது, ஹராமை செய்யக்கூடாது, ஹலாலில் ஈடுபட வேண்டும், பட்டியின் பால் நீங்கள் நெருங்கக்கூடாது என்று நீங்கள் மார்க்கம் சொல்லுகின்றவற்றை நீங்கள் அவர்களிடத்திலே அழைத்தால், எங்கள் தகப்பன் நோன்பு பிடித்துக் கொண்டும் வட்டியில் ஈடுபட்டார், என்னுடைய தகப்பன் நோன்பு பிடித்துக் கொண்டும் இந்த காரியத்தை செய்தார், எங்கள் மௌலிமார்கள் எங்களுடைய உலமாக்கள் இதை எங்களுக்கு பொய்ப்பிக்கவில்லை, ஆகவே ஆகமாக்கி கொண்டிருக்கின்றீர்களே. எண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் இதைத்தானே திருமறையிலே சொல்லுகின்றான், உங்களுடைய முன்னோர்கள் இதனை அறியாதவர்களாக செய்தாலுமா நீங்கள் அதனை பின்பற்றுவீர்கள். எண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பயம் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். இதுதான் ரமலானுடைய நோக்கம். ரமலானை வெறுமனே போற்றுகளிலும் வெறுமனே ஸ்டேட்டஸ்களிலும் வெறுமனே வாய் மூலமாகவும் வரவேற்கக்கூடியவர்களாக இருக்காமல் ரமலான்